பாஜகவுக்கு மக்களை பற்றி எப்போதும் கவலை இருந்தது இல்லை. மூன்றே மூன்று கொள்கைகள்தான் அவர்களுக்கு உண்டு. பாபர் மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்ட வேண்டும். காஷ்மீருக்கு இருக்கும் 370 சிறப்பு தகுதியை விலக்க வேண்டும். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இவை மூன்றும் தான் அவர்களது முழு முதல் கொள்கைகள். இந்த மூன்றும் நடந்துவிட்டால் இந்தியா சுபிட்சமடைந்துவிடும். இந்தியாவில் சொர்க்கம் உருவாகிவிடும். மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை. முதலில் சொன்ன இரண்டையும் நரேந்திர மோடி செய்துவிட்டார். மீதம் வைத்திருக்கும் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறது 2024ஆம் ஆண்டிற்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை. பாபர் மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டுவோம், காஷ்மீருக்கு இருக்கும் 370 சிறப்பு தகுதியை விலக்குவோம் என்ற இரண்டை மட்டும்தான் மோடி நிறைவேற்றியிருக்கிறார். பொது சிவில் சட்டம் என்ற மூன்றாவதை நிறைவேற்றுவதற்காக மூன்றாவது முறை பிரதமராக துடிக்கிறார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், வெளிநாட்டில் இருந்து கருப்பு பணம் மீட்கப்படும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவோம், அவசிய பொருட்களுக்கான விலையை கட்டுப்படுத்த தனி நிதியம், வரி விதிப்பில் எளிய முறை, வடகிழக்கு மாநில வளர்ச்சிக்கு முக்கியத்துவம், அண்டை நாடுகள் அச்சுறுத்தினால் உறுதியான நடவடிக்கை, அரசியல் தலையீடு இல்லாமல் புலனாய்வு அமைப்புகள் செயல்படும், நாட்டில் உள்ள நதிகள் அனைத்தும் இணைக்கப்படும், நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் சுத்தப்படுத்துவோம், அனைத்து கிராமத்திற்கும் சுத்தமான தண்ணீர், அதிவேக புல்லட் ரயில்கள், எரிவாயு விலையை குறைப்போம், 50 சுற்றுலா பாதைகள் அமைப்போம் என 2014 தேர்தல் அறிக்கையில் பாஜக கூறியது. அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள், கிராம சபைகள் வலுப்படுத்தப்படும், சிறுபான்மையினர் உட்பட அனைத்து சமூகத்தினருக்கும் சம வாய்ப்பு, கல்வி வேலை வாய்ப்புகளில் சிறுபான்மையினருக்கும் வாய்ப்பு, மறைமுக வரி விதிப்பில் சீர்திருத்தம் செய்ய மாநில அரசுகளுடன் ஆலோசனை, சேது சமுத்திர திட்டம் குறித்து விரைந்த முடிவு, தேசிய விவசாய சந்தைகள், மாநில முதலமைச்சர்களை சமமாக கருதி தேச கட்டமைப்பில் ஈடுபடுத்துதல், மாநில அரசுகளுக்கு அதிக அளவில் நிதி அதிகாரம், மாநில பிரச்சினைகளை தீர்க்க மாநில கவுன்சில்கள் அமைப்பு, இவை அனைத்தும் 2014 பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றவை. 2024 வரையிலான 10 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்படாதவை. புதிய கேரண்டி கொடுப்பவர் பழைய கேரண்டிகளுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? தேர்தல் அறிக்கை என்பது வெறும் தேர்தல் சடங்கு அல்ல, அது எங்கள் பாதை என்றார் மோடி. பிரதமர் ஆனதும் தேர்தல் அறிக்கை பாதையை அவரே மூடி வைத்துவிட்டு மாற்று பாதையில் அல்லவா போனார். இன்னும் 7 ஆண்டுகளில் நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த நேரத்தில் குடிநீர், மின்சாரம், கழிவறை கொண்ட வீடுகளை அனைத்து மக்களும் கொண்டிருப்பார்கள். அனைவருக்கும் கல்வி, சுகாதாரம் கிடைத்திருக்கும். இது அனைத்தையும் செய்வதற்கு என்னை ஆசீர்வதிக்கும்படி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று 2014ஆம் ஆண்டு வேண்டினார் மோடி. இந்தியாவின் 75வது சுதந்திர தினம் போய்விட்டது. ஆனால் சொன்னது எதையும் மோடி செய்யவில்லை என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. கோவில் கட்டியதும் ஜம்மு காஷ்மீரும் சாதனைகளாக சொல்லப்படுகின்றன. பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்பதை தவிர முக்கியமான வாக்குறுதி எதுவும் இப்போது சொல்லவும் அவர்களுக்கு தெரியவில்லை. குற்றவியல் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுதான். அதில் யாருக்கும் எந்த விதிவிலக்கும் இல்லை. பல்வேறு மதங்கள் உள்ள இந்த நாட்டில் அவர்களது பழக்க வழக்கங்கள் சார்ந்த கருத்துக்களுக்கு மரியாதை தர வேண்டிய கடமை அனைவருக்கும் உள்ளது. இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு திருமணம் மற்றும் மன முறிவிற்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கிறது. இதன்படி திருமணம், வாரிசு, தத்து எடுத்தல், சொத்து அளித்தல், வகுப்பு சொத்து பாதுகாப்பு ஆகியவைக்கான தனிச்சட்டம் இது. இது 1937ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட முஸ்லிம் தனிநபர் சட்டமாகும். அதுதான் இவர்களது கண்ணை உறுத்துகிறது. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, பழங்குடியினருக்கும் தனியான வாழ்க்கை முறைகள் இருக்கிறது. பழங்குடி மக்களுக்கு வாழ்க்கை முறைகளையும் கட்டுப்படுத்துவதாக, அளிப்பதாக அமைந்திருப்பதாக வட மாநில பழங்குடியின அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள். பார்சிகள், ஜெயின்கள், சீக்கியர்களது தனிப்பட்ட வழக்கங்களுக்கு எதிராக இந்த சட்டமானது அமைந்துவிடும்.
2012ஆம் ஆண்டு சீக்கியர்கள் தனி சட்டத்தை உருவாக்கி கொண்டார்கள். வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதிராகவே இருந்தது. அன்றைய சட்ட அமைச்சர் அருண் ஜேட்லி இதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். பொது சிவில் சட்டத்தின் தொடர்ச்சி என்பது சிறுபான்மையினரின் உரிமையை பறிப்பதாகவும், பட்டியல் இன பழங்குடியின மக்களது தனிச்சட்டங்கள் உரிமைகளை பறிப்பதாகவும் படிப்படியாக செல்லும். இதனால் இந்தியாவில் உள்நாட்டு குழப்பங்கள் தான் அதிகம் வரும். இதைத்தான் செய்ய நினைக்கிறது பாஜக. பாஜக திருந்த போவதும் இல்லை, வருந்த போவதும் இல்லை என்பதையே அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை காட்டுகிறது என்று முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது.